ஆன்மீகம் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று உள்முக ஆன்மீகம், ஒன்று வெளிமுக ஆன்மீகம். முதல்ல உள்முக ஆன்மீகத்தை பார்ப்போம். சிம்ம ராசி, மேச ராசி, தனுசு ராசிக்காரங்க இப்போ மூல நட்சத்திரமா, அஸ்வினி நட்சத்திரமா, மக நட்சத்திரமா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி அப்படியே ஆழ்ந்த நிலையிலிருந்து கடவுளை காண விரும்புகிறவங்களுக்கு 100% வெற்றி இருக்கும். இவர்களுக்கு இதே லக்னமாகவும் அமைஞ்சு குரு பார்வையும் இருந்தால் கடவுளை தரிசிக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வெளியில் போய் தேடுறேன் சார், ஒரு பூஜை பண்ணுறேன், ஒரு ஹோமம் பண்ணுறேன், எனக்கு பொருளாதாரமாக வெளியில் கடவுளுடைய அனுகிரகம் பொருள் உதவியாக எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்று விருச்சக ராசியாக இருக்கணும், அல்லது மகர ராசியாக இருக்கணும், அல்லது மீன ராசியாக இருக்கணும். இந்த 3 ராசிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா வெளிமுக ஆன்மீகத்தின் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் குடும்ப சௌக்கியமும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு தான் அது தேவைப்படும். அவங்களுக்கு இந்த வெளிமுக ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக பலன்கள் உறுதியாக கிடைக்கும்.